வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். அம்பையர் மாதிரி இருக்காரு, ஒரு வேற யாரும் இல்ல, குமார் தான். மிச்ச நாளைக்கு பேர் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு அம்பையர். இன்னைக்கு நாங்க ஓரமாவோட வாகனங்கள் வருது. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோலுக்கு வந்திருக்கோம். காலி தமிழ் ஓரமாவு நீ காலியா சரி. எஸ், கோலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்க கோல்ல வந்து முதல்ல பெஸ்டா பார்க்க வேண்டிய இடம் கோல் ஃபோர்ட். அதுக்கு தான் போறோம், வாங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல நாங்க எப்படி வந்தோம்னு மக்களுக்கு சொல்லலையே. நாங்க எப்படி வந்தோம், என்ன மாதிரி இங்க வந்து சேர்ந்தோம் கொழும்புல இருந்து, அந்த வீடியோஸை இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க. வந்த பிறகு நாங்க உங்களை கோல் ஃபோர்ட்ல மீட் பண்றோம். பாய், வாங்க. சரி சொல்லுங்க, எந்த எப்ப ஐடியா ஒன்று எடுத்தீங்க இப்படி கோல் போகணும் அப்படின்னு? இன்னும் ஒரு கிழமை பேருக்கு அந்த ஐடியா இருக்கு. நான் தான் சொன்னேன் போகணும்னு சொன்னேன். இனிஷியேட்டே பண்ண மாட்டாரு. எனக்கு பெரிய ஒரு லாங் ஹாலிடே ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ஆஃபீஸ்ல வந்து குட் ஃப்ரைடே ஒரு சேர்த்து ஹாலிடே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாவிச்சோம். ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று போனோம். இனிஷியலாக பிளான் பண்ணது டே ட்ரிப் ஒன்று போயிட்டு வர மாதிரி, மார்னிங் போயிட்டு ஈவினிங். பட் அரி அப்புறம் எங்களோட ஒரு புனல் கண்ணன் எல்லாம் சேர்ந்து தங்கிட்டே வருவோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணனால இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் ரூட் வந்து ஐயா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்றது, நல்ல ஒரு சீனிக்காக இருக்கும். இதுதான் கோஸ்டலோடு இருக்க ஒரு ட்ரெயின். ஆல்மோஸ்ட் வந்து கோலை நெருங்கிட்டோம். காலையில் நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் யோசிச்சுட்டு அந்த ட்ரெயின் இருந்துச்சு 6:50. நாங்கள் கொட்டுவேல தான் ஏறணும் 6:50 போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே ஏறி இப்போ நியர்லி 9:30, நாங்கள் ஒரு 5 minutes மாதிரி ட்ரெயின் லேட். 9:40 மாதிரி நாங்கள் கால் ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டைம் வந்து 9:35. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். வாராரு கேரக்டர் வாங்க. எங்க மைக்கு மைக்கான அது என்ன நீங்க குளிர் டைம்ல நுரையாது போறீங்க, வெயிலா கிட்டிட்டு அடிக்குது. இந்த டைம்ல நீங்க சவுத்துக்கு போறீங்க. இதெல்லாம் வந்து அப்படிங்கிற ஒரு பேசிக் தான் நாங்கள் சடனாக தான் எப்பயுமே ட்ரிப் பிளான் பண்ணுறது. சடனாக போயிட்டு ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பட்ஜெட் பண்ணிக்கிட்டு அப்போ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எப்படி அது இதுன்னு எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சடனாக whatever டிரான்ஸ்போர்ட் போட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் லீவ் பேஸ் பண்ணி நாங்கள் போயிடுவோம். நாங்கள் வந்து தேர்ட் கிளாஸ்ல தான் வந்தோம். நிறைய ட்ரெயின் வீடியோஸ் நாங்கள் கிளிப்ஸ் காட்ட முடியல, பிகாஸ் ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கொலம்போல இருந்து கோல் போகிறதுக்குரிய ட்ரெயின். எங்கே போது வெளியேற்றையா வெளியேற்ற தான் லாஸ்ட் ஸ்டேஷன். பட் நாங்கள் வந்து கோலில் இறங்குறோம். சொல்லணும், ஐயா பாத்ரூமும் நல்லா கிளீனாக வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி. அனியா உள்ள போய் வீடியோ எடுத்துருக்கலாம். என்ன கிண்டலா மூஞ்சிலே குத்துவேன் போடா. கோல் வந்துட்டு ஒரு வழியா. ஹலோ, ஐயா ஜூஸ் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஜூஸ்? நல்லா இருக்கு. நல்ல பிபி வாசிக்காக கொஞ்சம் தாங்க. பெரிய தில்லால மோகன வசிவாச்சு தில்லால மோகன முடிச்சேன் அவளுக்கு பார்த்துக்க வேணும். மைக் கேட்க அப்படி தவஸ் பார்த்து மீங்க பட்டங்க ஜூஸ் பட்டம் வந்தாய் பட்டதாய். உண்மைக்குமே 50 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுக்குறாரு அங்கிள், 100 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுக்குறாரு अंकल की कहते रुपये पनाड़ देंगे मात्र बोतल एक गन्न बेकाल नहीं अरे अंकल अबो मापी இல்லைன்னா இஷ்ட சீட்டு அம்பட் இருக்கு வாங்க ಏನದ ಹೇಗೇನೆ ಹೇಗೆ
ලක් නේ 24 ඒක 74 ඒක නෑ 21 එකක් තියෙනවා. එකක් තියෙන්නේ අපි කොළඹට ගත්ත ටිකට් එකට අපිට ගාලුවට දුන්නා 40ක්. ஒளம்பிடுங்க இல்ல இல்ல கொழும்புல எடுத்த டிக்கெட்டுக்கு இங்க தான் கிடைச்சிருக்கு 40 ரூபா. அது எஃபெக்ட் பண்ணனே நான் அத்தல கண்ணு. இது வந்து கோல் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி வந்தோம்ன்றது. இங்க வந்து முன்னாடி ஒரு கோயிலும் இருக்கு. என்ன கோயில்னு தெரியல. நாங்கள் டைம் கிடைச்சா நாளைக்கு கோயிலுக்கு வர பார்க்குறோம். அந்த கேப்பில் தான் இவர் துண்டு சீட்டு வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஜூஸும் குடிச்சோம் வெள்ள நேரம் அங்கே. ஜூஸும் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குவார். சரியா 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 40 ரூபா அதில் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஒன்றில் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கிறது அப்படித்தான், இப்படி வரும்னு தெரியாது. ஐயா அதிர்ஷ்டமே அது அப்படி இல்லை ஐயா, அது மோனதானோ. 500 ரூபா செலவழிச்சு 40 ரூபா அதுல இருந்து எடுக்குது. நான் 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறவனால பைத்தியம். ஐதான் நீ அடுத்த காசு தான் எடுக்கிறது நல்லது. யா நாங்கள் இப்போ எங்களோட போர்ட்டுக்கு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஆல்டர்ன் பண்ணியிருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டில் இருந்தே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் நேற்று சுதாட வீட்டில் இருந்து தான் வந்தோம். அவரோட வீட்டில் இருந்து நாங்கள் டோஸ்ட் பிரெட் செஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். உள்ளுக்க நல்ல ஸ்டஃபிங் வச்சு லைக் கேபேஜ், அப்புறம் என்னது எக் வெளுக்கிறாரு. சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நைட் தான் ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ குரக்கன் பிரெட், அதில் வந்து காபேஜ் அப்படிதான் முதல் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஏறதுக்கு ட்ரெயின் அபார்ட்மெண்ட்ல ஏறினீங்க. காபேஜ்ங்கிறான் பைத்தியக்காரன். கேபேஜ் அந்த முட்டையெல்லாம் போட்டு ஒரு சலட் மாதிரி செஞ்சு அதுக்கு மேலேயும் எக்கை வந்து ஒரு போட்டு லேயர் ஒன்று செஞ்சுருக்கோம். அது அந்த பிரேக்ஃபாஸ்ட் இது மாதிரி தான். இது என்னது பிரெட் ஆம்லெட் மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் அந்த இதுன்னு சொன்னேன், ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். இருங்க நான் ஒரு பிரெட் ஒன்று சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் சாப்பிடுவோம். அது இருக்கு தம்பி, அது இருக்கு, இன்னும் இருக்கு அவ்வளோ தம்பி 2 பத்தி செஞ்சோம். அதையும் வேணுமே எங்களுக்கு. யா அது இல்ல பிரெட் மாதிரி நல்லா இருக்கு. இல்ல இல்ல இந்த வெயிலுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து ஐயா கொரன்னு காய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்த பேசுறது. ஸ்டஃபிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. கிரெடிட் கோஸ் டு சுதா. என்ன அப்செட்னா இடைக்கட பட்டை லவங்கம் எல்லாம் கடி போடுது. அதுதான் அப்செட். ஹரி எப்படி இருக்கு? சுதா ஹரி பேசுறாரு எங்களோட வீடியோல. ஹரி பேசியிருக்காரு இந்த வீடியோல வந்து சந்தோஷமா இருக்கு. இப்படி ஆரம்பிச்சாரு எங்களுக்கு. நாங்க எங்க இருக்கோம்னா காலி மாநகர சபைக்கு முன்னுக்கு தான் சாப்பிட்டு இருக்கோம். அப்படி காட்டுங்க அது மட்டும். இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் காலி மாநகர சபைக்கு முன்னிடம் தான் சாப்பிட்டு இருக்கோம். ஐயா உள்ள போயிட்டு வாங்க. ஐயா அது சிறைச்சாலை ஐயா. வாங்க வாங்க தாண்டு. நீங்க எப்படியும் போவீங்க, சம்பவம் செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு. இல்ல வெளியேறுன்னு வராரு கதிர்னு வராரு. ஐயா சன்ஸ்கிரீன்லாம் போட்டீங்க தானே? கால்லையும் கோயில் இருக்கிறது வந்து என்ன சொல்றது மத நல்லிணக்கத்தை காட்டுது ஐயா. நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன் கால்ல வந்து கோயிலே இல்ல. எல்லா இதுலயும் கோயில் இருக்கு, நீங்க தான் தெரியாது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லி தானே இருக்காங்க. அப்புறம் என்ன கோயில்னு தெரியல. சிசிடிவி வார்னிங் போட்டிருக்காங்க கோயில்ல. என்ன கோயிலா இருக்கு? ஷூரா தெரியும் இந்த வழியில தான் போகணும்னு சொல்லி போட்டுக்கு தெரியலையா ப்ரோ? இப்படியா காட்டுது? இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?